சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க எடுக்கின்ற மிக முக்கியமான விடயங்கள்: உலகம் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல ஒட்டுமொத்த பூமியையும் அசுர பேரழிவுக்குள் தள்ளுகின்றது இந்த ஆண்டின் எல் நினோ. வரலாற்றில் முதன்முறையாக காட்டுத்தீயின் கோர தாண்டவத்தால் ஸ்பெயின் நாடு தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. பிரான்சில் படகுகள் மூலம் 40,000 பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். மறுபுறம் இந்தியாவை உலுக்கி வருகின்ற பருவமழை வெள்ளத்தால் அசாமில் 7 லட்சம் பேர் தவிப்பதோடு குஜராத்தின் ஒரு தாலுகாவில் வரும் 36 மணி நேரத்தில் 1200 மில்லிலிட்டர் அசுர மழை பதிவாகி பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அடிப்படையில் இவை பற்றித்தான் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஐரோப்பாவை வாட்டி வருகின்ற கடும் வெப்பம் மற்றும் வறட்சிக்கு மத்தியில் காட்டு தீ தீவிரமாக பரவி வருவதால் ஸ்பெயின் முதன்முறையாக தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளது. தலைநகர் மேட்ரிட்க்கு மேற்கே உள்ள மலைப்பகுதிகள் மற்றும் அவிலா மாகாணத்தில் ஏற்பட்ட 3 பெரிய காட்டுத்தீ சம்பவங்களை தொடர்ந்து இந்த அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். மீட்பு மற்றும் தீயணைப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கின்ற பொறுப்பை ஸ்பெயின் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. 270க்கும் மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள், 40 தரைப்படை பிரிவுகள் மற்றும் ராணுவ அவசரகால பிரிவினர் தீயை கட்டுப்படுத்துகின்ற பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதனிடையே பிரான்சிலும் காட்டுத்தீ நிலைமை மோசமடைந்துள்ளது. பிரபல சுற்றுலா தலமான கேப் ரோட் தீபகற்பத்தை முழுமையாக காலி செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். அந்த பகுதியிலிருந்து சுமார் 40,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பலர் படகுகள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கேப் ரோட் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ ஏற்கனவே 8,700 ஹெக்டேர் நிலப்பரப்பை அளித்துள்ள நிலையில் தீயை கட்டுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்திடம் பிரான்ஸ் உதவி கோரியுள்ளது. ஐரோப்பா முழுவதும் நிலவுகின்ற கடும் வெப்பம், வறட்சி மற்றும் பலத்த காற்று காட்டுத்தீயை மேலும் தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் தெற்கு ஐரோப்பா தற்போது மிகப்பெரிய தீ பேரிடர் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகின்றது. அடுத்து தெற்கு ஐரோப்பாவை கடும் வெப்பமும் வறட்சியும் வாட்டி வரும் நிலையில் காட்டுத்தீ பேரழிவு மேலும் தீவிரமடைந்துள்ளது. பிரான்சின் பிரபல சுற்றுலா தலமான அட்லாண்டிக் கரையோர கேப் ரெட் தீபகற்பத்தை நோக்கி தீவிரமானது மிகவும் கணிக்க முடியாதமான காட்டுத்தீ வேகமாக பரவி வருகின்றது. இதனையடுத்து அந்த பகுதியில் வசிக்கின்றவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உட்பட சுமார் 40,000 பேர் தரை மற்றும் கடல் வழியாக வெளியேற்ற பிரான்ஸ் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். கேப் ரெட் பகுதியில் ஏற்பட்ட தீ ஏற்கனவே 10,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை எடுத்து சாம்பலாக்கியுள்ளது. தீயை கட்டுப்படுத்த சுமார் 800 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் நீர் கொண்டு வீசுகின்ற விமானங்கள் போராடி வருகின்றன. எனினும் தீயின் முன்பகுதியில் தொடர்ந்தும் புதிய தீப்பொறிகள் உருவாகி வருவதால் நிலைமை மிகவும் நிலையற்றதாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை ஸ்பெயினில் காட்டுத்தீ நிலைமை மோசமடைந்திருக்கின்ற பின்னணியில் மேட்ரிட் அருகேயும் அவிலா மாகாணத்திலும் ஒரே நேரத்தில் பல தீ விபத்துக்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து ஸ்பெயின் வரலாற்றில் காட்டுத்தீ காரணமாக முதன்முறையாக தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் பல நாட்களாக பெய்து வருகின்ற கனமழையால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் குறைந்தது 50 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் சுமார் 7 லட்சம் மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளார்கள். பிரம்மபுத்திரா ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக 100கணக்கான கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சுமார் 900 கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 7,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 3 லட்சம் பேர் அரசாங்கம் அமைத்துள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். உணவு மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் ஹெலிகாப்டர்கள் மூலமாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. காவல்துறையினர், பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் இணைந்து வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கின்ற பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார்கள். அசாம் தலைநகர் குவஹாத்தியின் சில பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலைகள் இடுப்பளவு நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பொதுமக்கள் பல மணி நேரம் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டார்கள். வெள்ளத்தில் வீடுகள் மற்றும் கால்நடைகளை இழந்த மக்கள் உறவினர்களின் வீடுகளில் நிவாரண முகாம்களிலும் தஞ்சமடைந்துள்ளார்கள். இதேவேளை இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலும் பெய்து வருகின்ற இடைவிடாத கனமழையால் தெற்கு குஜராத்தின் பல பகுதிகள் கடுமையான வெள்ள நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளன. வல்ஷாத், நவசாரி, சூரத், அகமதாபாத், ஹோடா, தாவி மற்றும் டாங் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் சிக்கியிருந்த சுமார் 1,200 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 22,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். வால்ஷாத் மாவட்டத்தின் உம்பர்கான் தாலுகாவில் வரும் 36 மணி நேரத்தில் சுமார் 1,200 மில்லிலிட்டர் மழை பெய்துள்ளது.
இதனால் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதுடன் சாலைகள் நீரில் மூழ்கின. ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் பல கிராமங்களுக்கான போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் இந்திய ராணுவ குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டன. மேலும் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் குஜராத்தின் பல மாவட்டங்களுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இந்த ஆண்டு வலுவான எல்னினோ நிகழ்வு உருவாகும் என்று காலநிலை நிபுணர்கள் கணித்துள்ள நிலையில் இதன் தாக்கம் வெப்பநிலை உயர்வு மற்றும் தீவிர வானிலை மாற்றங்களோடு மட்டுமல்லாமல் தொற்று நோய்களின் பரவலையும் அதிகரிக்கக்கூடும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். உலக வானிலை அமைப்பின் கணிப்பின்படி ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் எல்னினோ நிகழ்வு உருவாகும் அபாயம் அதிகமாக உள்ளது. இந்த நிகழ்வு நவம்பர் மாதம் வரையில் நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக உலகின் பல பகுதிகளில் கடும் வெப்பம், கனமழை, வெள்ளம் மற்றும் வறட்சி போன்ற தீவிரமான வானிலை நிலைகள் ஏற்படக்கூடும். ஏற்கனவே காலநிலை மாற்றத்தால் வெப்பமடைந்து வருகின்ற உலகில் எல்னினோ இந்த தாக்கங்கள் மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. வெப்பமடைந்து வருகின்ற உலகின் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல எல்னினோ அமையக்கூடும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார். கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக குடிநீர் ஆதாரங்கள் மாசுபடுவதால் காலரா போன்ற நீரினால் பரவுகின்ற நோய்கள் அதிகரிக்கக்கூடும். மறுபுறம் வறட்சி காரணமாக பாதுகாப்பற்ற நீர் ஆதாரங்களை மக்கள் பயன்படுத்த வேண்டிய நிலை உருவாகும். இதுவும் நோய் பரவல் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் அதிகரிக்கும் வெப்பநிலை மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் காரணமாக மலேரியா மற்றும் டெங்கு போன்ற நோய்களும் சில பகுதிகளில் அதிகரிக்கக்கூடும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். எனினும் எல்னினோ தானாக நோய்களை உருவாக்குவதில்லை என்றும் ஏற்கனவே நோய் பரவல் மற்றும் பலவீனமான சுகாதார அமைப்புகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அபாயத்தை மேலும் அதிகரிப்பதாகவும் நிபுணர்கள் விளக்குகின்றார்கள். கிழக்கு ஆப்பிரிக்காவில் கென்யா, எதியோப்பியா மற்றும் சோமாலியா போன்ற நாடுகளில் அதிக மழை மற்றும் வெள்ளம் காரணமாக காலரா பரவுகின்ற அபாயம் அதிகரிக்கக்கூடும். அதேவேளை மொசாம்பிக், மெலாவி மற்றும் ஷாம்பியா உள்ளிட்ட தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் வறட்சி மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக சுகாதார அபாயங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்படுகின்றது. மத்திய ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே கொலரா பரவல் அதிகமாக உள்ள ஹாங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் தெற்காசியாவில் தொடர்ச்சியான கொலரா பாதிப்புகளை எதிர்கொள்கின்ற பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் அதிக ஆபத்தில் உள்ளதாகவே நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே நோய் பரவல் ஏற்பட்ட பின்னர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக காலநிலை முன்னறிவிப்புகளை பயன்படுத்தி முன்கூட்டியே தயாராக வேண்டும் என்று உலக சுகாதார மற்றும் காலநிலை நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் தடுப்பூசி திட்டங்களை முன்னெடுத்தல், குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்தல், நோய் கண்காணிப்பு அமைப்புகளை வலுப்படுத்தல், ஆய்வக பரிசோதனைகளை அதிகரித்தல் மற்றும் விரைவான பதிலளிப்பு குழுக்களை தயார் நிலையில் வைத்திருத்தல் ஆகியவை முக்கியமான நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.